அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த 11 பார்க்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் விரைவில் நம்முடைய மோடி அவர்கள்கிட்ட சந்தித்து கூட்டணிக்கான விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ண போகிறார். இந்த கூட்டணி கிட்டத்தட்ட பாஜகவுக்கு 40 இடங்கள் கொடுக்கறதுக்கு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. நான் ஏற்கனவே மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நான் கடிதம் கொடுத்துட்டேன். இந்த தேர்தல் ரொம்ப உங்களுக்கு முக்கியமான ஒரு தேர்தல். அதனால் நீங்கள் அதிமுக கிட்ட நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி அவங்க வெற்றி பெற்று வந்துட்டாங்கன்னா திமுகவுக்கு எதிராக வழக்குகள் பாயும். ஏற்கனவே உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் உங்களுடைய அமைச்சர் எல்லாரையும் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடக்குது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உளவுத்துறையும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ பெரிய நெருக்கடியில் நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தலில் திமுக தோற்று போயிட்டாக்கா உங்களை வேறு சிறைக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தேர்தலில் போட்டி போட முடியாது. திமுகன்ற கட்சியே 2-3 அதுக்கப்புறம் உடச்சிருவாங்க. பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சுனாக்கா திமுகவுக்கு அடுத்தது வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே விட மாட்டாங்க. அப்படியே வெளியே வந்தாலும் ஊழலுக்காக தண்டனை பெற்ற குற்றவாளிகள் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் வர முடியாது, தேர்தலில் நிற்க முடியாது. இது இப்போ இருக்கிற ஊழல் தடுப்பு சட்டத்தில் புதிய சட்ட திருத்தத்தில் அப்படி தான் இருக்குது. அப்படின்னும் போது ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்த சூழ்நிலை பார்த்து பயப்படுறாரு. இப்போ ஏற்கனவே என்னதான் ராகுல் காந்தி அவர்கள் திமுக கூட கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் அவங்க மோடி அவர்களுக்கு எதிராக இந்த வாக்குச்சீட்டு விஷயத்துலலாம் ஓட்டு பெட்டியில் இந்த இவிஎம் மிஷினில் ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் எதுவும் வாயை திறக்கவே இல்லை. அவர் அந்த ராகுல் காந்தி பிரச்சாரம் பீக்கில் போகும்போது கூட ஸ்டாலின் அவர்கள்கிட்ட மோடி அவர்கள் என்னுடைய ஆலோசனையின்படி அவர் சொல்லி என்ன பண்ணார்னா, நீங்கள் இந்த பிரச்சாரத்தில் கலந்துக்காதீங்க, நீங்கள் பிஜேபிக்கு எதிராக பேசாதீங்க, அப்போ தான் உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், நீங்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் எங்கன்னா போயிடுங்க, இதை பற்றி எதுவும் கான்ட்ரவர்சியாக நீங்கள் எதுவும் கருத்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் அந்த சமயத்தில் வெளிநாடுக்கு போனார். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த பதிவு பாருங்கள். இப்போ என்னென்னா, ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் தொடர்பில் இருக்கார் மோடி அவர்களோட. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுக இப்போ தான் எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் போய் சந்தித்து பேசிட்டு வந்திருக்காரு. ஆனால் அமித்ஷா அவருடைய ஒட்டுமொத்த கண்டிஷனையும் எடப்பாடி ஏற்க மறுத்துட்டார். எடப்பாடி எப்போவுமே மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறும் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, அமித்ஷா கிட்டே போய் நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், பேசுங்கன்னு ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன். ஆனாலும் அது எப்படி என்னன்றது என்னை கூப்பிட்டு கேட்கவே இல்லை. ஏதோ ஒரு தனியார் யூடியூப் தொலைக்காட்சி மூலமாக என்கிட்ட ஒரு தூது விட்டாங்க. நான் அப்படிலாம் நான் பேச மாட்டேன். என்கிட்ட டைரெக்டாக பேசணும். நடுவில் மணியாற்ற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எடப்பாடி அவர்கள் பேசணுன்னா நேரடியாக என்னை கூப்பிட்டு பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் ஆலோசனை என்னென்னு கொடுக்க முடியும். நீங்கள் தூது விட்டு 3ஆவது ஆள்கிட்டலாம் நான் சொல்லி அவங்க சொன்னாக்கா நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, அது எடுபடாது. உண்மையிலேயே நான் அதிமுகவோட நலம் விரும்பி தான். ஆனால் நான் ஒரு பிஜேபிக்காரன். நான் பிஜேபிக்கு தான் விசுவாசமாக இருப்பேன். பிஜேபி ஜெயிக்கணும்னு நான் பாடுபடுறேன். அப்போ அதிமுகவுக்கு நான் ஆதரவாக செயல்பட்டாலும், நான் நன்றிக்கடன் பட்டிருந்தாலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு அந்த ஆன்மா ஒரு சந்தோஷப்படுறதுக்காக நான் சில விஷயங்கள் செய்கிறேன். மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரொம்ப நெருங்கிய நட்பு பாராட்டியவர் என்னுடைய தந்தையார். ஓகேவா? என்னதான் ஒரு திமுக கட்சியில் இருந்தாலும் எம்ஜிஆர் மேலே ஒரு மரியாதை உண்டு. எம்ஜிஆர் அவர்கள் தான் எனக்கு பேர் வச்சாங்க, செந்தில்குமார்னு. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் அதை சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு சொன்னால் தானே புரியும் நான் ஏன் அது உதவியெல்லாம் செய்கிறேன் அப்படின்ட்டு. அப்போது அதிமுகவுக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன்னு நினச்சாலும் எடப்பாடி அவர்கள் அதை காதில் போட்டுக்கிறது இல்லை. அது ரொம்ப டிலே வேறு பண்ணுறாரு. ஆனால் நான் ஒரு விஷயத்தை லெட்டர் எழுதி ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்பினார். முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நான் அனுப்புவேன். உடனடியாக அந்த மனுவை பரிசீலனை பண்ணி மனு ஏற்கப்பட்டதுன்னு எனக்கு மெசேஜ் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, மனு ஏற்கப்பட்டது. மேக்ஸிமம் நிராகரிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நிராகரிக்கிற மாதிரி எந்த கடிதத்தையும்
நான் ஸ்டாலின் அவர்கள் அனுப்ப மாட்டேன். நான் ஒரு ஆலோசனை கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் இப்போ ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன். அந்த விஷயத்தில் ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து உதயநிதி எதிர்காலத்தை பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் பிஜேபி கூட சண்டை போடாதீங்க, பிஜேபி வந்து இப்போது மத்தியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக தொடர்றாரு, 2029 வரைக்கும் அவருடைய ஆட்சி தான் இருக்க போகுது, இங்கே தேவையில்லாமல் அவர்கிட்ட முட்டி மோதல் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சு வந்துட்டார். 29 நாடாளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக தொடர்றாரு. ஸோ பிஜேபி ஆட்சி இருக்குது. உங்களுடைய ஆட்சி வந்து இப்போ 2026 முடிய போகுது. ஸோ 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியும் இருக்கும், உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் காப்பாற்றப்படணும், திமுகன்ற கட்சி இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நிலச்சி நிற்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மோடி அவர்கள் எதிர்க்காமல் அவரோட கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதில் வந்து திமுக தரப்பில் வந்து என்ன சொன்னேன்னா, நான் ஸ்டாலின் அவர்கள் கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கேன்னா, அதிமுக வந்து 25 சீட்டு தான் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து 40 சீட்டுன்னு கொடுங்க. கண்டிப்பாக மோடி அவர்கள் 40 சீட்டு வருதுன்னாக்கா ஒத்துப்பார். அது மட்டும் இல்லை, அதிமுக இப்போ வரைக்கும் ஆட்சியில் பங்குன்றதை ஒத்துக்கவே இல்லை அதிகாரப்பூர்வமாக, எங்கேயுமே எடப்பாடி அவர்கள் சொல்லவே மாட்டேன்றாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்சியில் பங்கு தரோம் அப்படின்றத நீங்கள் வந்து இப்போதைக்கு ஒத்துக்கங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு சம்மதம் தெரிவிங்கன்னா இது எல்லாத்தையும் ஸ்டாலின் அவர்கள் தரப்பு வந்து மனு ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. எல்லாத்தையும் அவங்க தரப்புல இருந்தும் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போது இருக்க சூழ்நிலையில் அதிமுக வந்து அவங்க கட்சிக்குள்ளே யாரும் ஒன்றா சேர மாட்டாங்க. அதுக்கான செல்வாக்கும் இப்போ இல்லை. திமுகவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு இருக்குது. திமுக வந்து தோக்கடிக்கலான்னு பார்த்தாக்கா ஒரு பலமான கூட்டணி எதிரில் இருந்தால் மட்டும்தான் திமுகவை தோக்கடிக்க முடியும். சும்மாலாம் தோக்கடிக்க முடியாது. அன்னைக்கு 2011 காலகட்டத்தில் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் விஜயகாந்த் அவர்களையும் கூட்டணியாக சேர்க்க வச்சு அந்த கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெற்றது. அப்படி கூட்டணி மட்டும் சேராமல் இருந்திருந்தால் விஜயகாந்த் அவர்கள் வழக்கம் போல் திமுக ஓட்டுக்களை பிரிச்சிருப்பார். இதனால் வந்து குறைஞ்சபட்ச ஒரு மார்ஜினில் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும், திமுக காங்கிரஸ் கூட்டணியில். அப்போ திமுக கிட்ட சொல்லி கலைஞருக்கு அழுத்தம் கொடுத்து மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கிட்ட சொல்லி 69 சீட்டு கிட்டத்தட்ட நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுன்றத மறுபடியும் என்கிட்ட ஆலோசனை சிதம்பரம் அவர்களோ வேறு யாருமே கேட்கல காங்கிரஸ்லேருந்து. அதனால தான் அந்த கூட்டணி தோற்று போச்சு. அவர் வந்து கமல் சாரை வந்து ரொம்ப நம்பியிருந்தார் கலைஞர் அவர்கள். கமல் சாருக்காக ரொம்ப முட்டு கொடுத்துருந்தார். அதனால் வந்து கமல் சாருக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாதில்ல, நான் அன்றைக்கே அரசியல் பண்ணி வியூகம் அமைச்சு கொடுத்து மரியாதைக்குரிய அவர்கள் மூலமாக இங்கே அதிமுக தேமுதிக கூட்டணியை சூப்பராக ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அதில் அம்மா அவர்களுக்கு நான் அப்போ சொன்னது 40 சீட்டு விஜயகாந்த் அவர்கள் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர்கள் அப்போ என்னை வந்து நீ வந்து பேசி செந்தில்னாரு, என்ன தான் நான் வியூகம் அமைச்சாலும் நான் வந்து ஒரு வயசில் சின்னவன், நீங்கள் தான் பெரியவங்க, ஸோ அம்மா அவர்கள் என்னை கூப்பிடலாம், அவங்க பெருந்தன்மை இருந்தாலும் நீங்கள் ஒரு விஜயகாந்த் அவர்கள் முன்னாடியும் அம்மா முன்னாடியும் மத்தியஸ்தம் பண்ணோன்னா நீங்கள் தான் கரெக்டு, நான் தான் எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன்ல, நீங்களே பார்த்துக்கங்க, எனக்கு இந்த விளம்பரம் பிடிக்காது, நான் பின்னாடி இருந்து பண்ணுறேன்னு இப்போதைக்கு தெரிய வேணாம், அது வந்து கலைஞர் அவர்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு எதிராக வந்து வழக்கெல்லாம் போடுவாங்க, அதனால் இப்போ எதுவும் வேண்டாம் அப்படின்றத அன்றைக்கி நான் ஒரு பின்னாடியிலேருந்து நான் வேலை செஞ்சேன். ஸோ ஒரு மறைஞ்சிருந்து வேலை செஞ்சேன். ஸ்ரீராமர் எப்படி வந்து வாலியை வதம் பண்ணுறதுக்காக சுக்ரீவனுக்கு உதவி செய்கிறதுக்கு மறைந்திருந்து அம்பு எய்தாரோ, ஏன்னா நேரடியாக வந்து பண்ணால் வாலியுடைய அது வரம் அப்படி யார் முன்னாடி இருந்தாலும் அவங்களுடைய பலம் வந்து பாதி அவன் எடுத்துப்பான், அப்போ இவங்க வந்து வலிமை இழந்துருவாங்க. அந்த மாதிரி திமுகவை வந்து ஆட்சி அதிகாரத்தில் அப்போ இருக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி நான் தான் இதெல்லாம் செய்கிறேன், இது பிளான் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவர் கலைஞர் உஷாராயிடுவார். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணுவார். நானும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. அதிமுக தேமுதிக கூட்டணி உடைக்க அவர் ஏற்பாடெலாம் பண்ணுவார். ஸோ என்ன பிளான் என்ன நடக்குதுன்னு அவர் தெரியக்கூடாது. காங்கிரஸ் வந்து மத்தியில் இருக்குது, நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் அவருக்கு விதைச்சிருங்க, அது போதும் அப்படின்னு சொன்னேன். அது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அம்மா ஜெயிச்சு வந்துட்டாங்க. இதுதான் வந்து அப்போ நடந்தது. அன்னைக்கு நான் செஞ்ச மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ உண்மையிலேயே மத்தியில் மோடி அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போ திமுக கூட்டணி வந்து பாஜகவோட வந்ததுனாக்கா கண்டிப்பாக மோடி அவர்கள் வந்து திமுகவுக்கு எல்லா உதவியும் செய்வார். ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் என்ன தான் குற்றச்சாட்டுலாம் வச்சாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்தாலே அவங்க தில்லுமுல்லாம் பண்ணுவாங்க. இப்போது ஏற்கனவே ஓட்டு மிஷினில் வந்து தில்லுமுள்ளு நடக்குதுன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இப்போ வந்து திமுகவுக்கு வந்து இந்த 2026 தேர்தல் ரொம்ப முக்கியம். அதில் ஓட்டு போடணும், அவங்க ஜெயிக்கணும்னா அதிமுகவை வந்து எடப்பாடி அவர்கள் ஊழல் வழக்கில் கைது பண்ண சொல்லி அவர் வந்து சொல்லிட்டார். ஸோ எடப்பாடியை கைது பண்ணுவாங்க. எஸ்பி வேலுமணி, அப்புறம் தங்கமணி, அப்புறம் வந்து விஜயபாஸ்கர், இன்னும் நிறைய அதிமுக ஆட்கள் எல்லாரையும் கைது பண்ண ஊழல் வழக்கில். அவர் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது. 10வது வரைக்கும் வந்து ரெட்டை இலை சின்னம் வந்து பிரச்சனை இருக்குது கேஸில். அப்போ ரெட்டை இலை சின்னத்தை முடக்கிடுவாங்க.
இப்போ ரெண்டுமே நடந்த உடனேயே அதிமுகவுக்காக மக்கள் வந்து ஓட்டு போட நினச்சாலும் ஓட்டு போட முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து அதிமுகவுடைய யாரெல்லாம் வந்து ஆதரவாளர்கள், யாரெல்லாம் வந்து கட்சிக்காரங்க, அந்த அதிமுக ஓட்டுக்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஸ்டாலின் அவர்கள் தமிழக தேர்தல் ஆணையர் மூலமாக அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து அவங்கள வந்து எடுத்துருவார். எடுத்துட்டா அதிமுக வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்களோ ஆதரவாளர்களோ ஓட்டு போட முடியாது, லிஸ்ட்லேயே இருக்காது. அப்போ அவங்க பூத்தில் போய் ஓட்டு போட முடியாது. அப்போ திமுகவுக்கு தான் மெஜாரிட்டி. அப்போது வாக்காளர் லிஸ்ட்லேருந்து அவங்க தூக்கப்பட்டுட்டால் திமுகவு தான் பெரும்பான்மை கிடைக்கும், அங்கேயே திமுக வெற்றி பெறும். அவ்வளோதான் மேட்டர். இந்த இதுவை நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஸ்டாலின் அவர்களுக்கு. எடப்பாடி அவர்களுக்கு இப்போவாச்சும் கொஞ்சமாச்சும் மண்டையில் மூளை இருந்தால், மண்டையில் மசாலா இருந்தால் என்னை கூப்பிட்டு கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லைனா ஜெயிலில் போய் கழிதினுங்க.